சரோ சரோ எந்திரிமா, நேரம் ஆச்சு. லீலா குழந்தை எழுது பாரு. விஜய் எழுந்துரு. இல்லடா சொல்லு, என்ன நீ காலையில் எழுந்த உடனே விளையாட சொல்ல குட்டிக்கு அழகடா பட்டு. அம்மா எழுந்துச்சு. நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறோமா? சரிப்பா. சரிடா சரிடா. இல்லடா சம்மந்தி, லீலா மாமனார் வந்திருக்காரு பாரு. வாங்க சம்மந்தி, எப்போ வந்தீங்க? ராத்திரியே வந்துட்டேன். ரொம்ப நடுராத்திரி ஆயிடுச்சு. அதான் இப்படியே இங்கேயே. ராத்திரி வந்துடா, கதவை தட்டி உள்ள வந்திருக்கலாம்ல. அடுத்த ராத்திரியில் கதவை தட்டினா எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. எல்லாரும் பயந்துட மாட்டீங்களா? அதான் இங்கே இப்படியே படுத்துட்டேன். என்ன மாமா இது? அதுக்காக இப்படி வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க? அப்படி எங்க தூக்கம் கெட்டு போனதா என்ன? அது இல்ல மாமா, நீங்க ராத்திரி பூரா இங்கே உட்கார்ந்து படுத்துட்டு இருந்திருக்கீங்க. இதெல்லாம் அதான் சரியில்லை இதை பற்றி மாமா. யாரும் சங்கடப்பட வேண்டாம். இங்கே நல்லா ஜில்லுன்னு காற்று வந்தது, நல்லா படுத்து தூங்கினேன். ஐயா வாங்க, உள்ள வாங்க. முதல்ல உள்ள வந்து வாங்க, மாமா. காபி சாப்பிடுங்க. வாங்க மாமா. ஆ என்ன மாமா, என்னை கூட்டிட்டு வந்தே ஆகணும் ராத்திரியோட ராத்திரியா உங்க புள்ள அமுச்சு வச்சுட்டாரா? இல்லைம்மா, இல்லையா? அந்த பையன் என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டாம்மா. ஏன் சம்மந்தி, அப்படி என்ன பிரச்சனை? எப்படி சம்பந்தி வேலைக்கு சொல்கிறது? காலையில் எந்திரிச்சோன்னே எதையாவது பேசுவான். பேசுகிறானேன்னு பதில் சொன்னோம்னா அதில் சண்டைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருவான். கண்ணா பின்னான்னு பேசுவான். அவன் கூட பேசுறது பெரிய இம்சை சம்பந்தி. எப்படி பேசினா அவன் கோபம் தனியுன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. இப்போ என்ன சண்டை மாமா? என்னத்தம்மா சொல்கிறது? உன் பேச்சை எடுத்தா வாக்குவாதம், மாற்றி மாற்றி பேசணும். கோபம் முத்தி போய் போயா வெளியிலன்னு அனுப்பி விட்டான். சத்தியமாக சொல்கிறேங்க, அவன் பேசுகிறத சமயத்தில் என்னால் சகிக்கவே முடியாது. உன்னால தான்மா, நீ ஒருத்தி அந்த வீட்டில் இருக்கேங்கிறதுனால தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எங்கேயாவது தேசாந்திரம் போயிருப்பேம்மா. எனக்கும் வேற போக்கிடம் இல்லை. அதான் நேரம் இங்கே வந்துட்டேன். ஏன் சம்மந்தி அப்படிலாம் பேசுறீங்க? ஆமாம் சம்பந்தி, ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றும் அவன் இருந்தும் இப்படி சொல்கிறது எனக்கு வெக்கமாக தான் இருக்கு. உண்மை தானே சம்பந்தி, எனக்கு வேற போக்கிடம் இல்லை. அதனால தான் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். சம்மந்தி, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இது உங்க வீடு மாதிரி தான், நீங்க எப்போ வேணா வரலாம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இதுல என்ன வேடிக்கைன்னா, எனக்கு ஒரு சம்பந்தியம்மா அவங்க வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு விரட்டி அனுப்புறாங்க. இன்னொரு சம்பந்தி உரிமையோட வீடு தேடி வரீங்க. சம்பந்தி, இப்படி நீங்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்காவது நான் கொடுத்து வச்சிருக்கேனே. இதுல என்னங்க அம்மா, கூட்டிட்டு போ, கை கால் கட்டிட்டு வாங்க, காபி சாப்பிடலாம். வாங்க போம்மா, கூட்டிட்டு போ. சரி, பால் வாங்கிட்டு வந்துடுறேன். நிர்மலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. அம்மா வாமா. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்கக்கா, உட்காருமா. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க தான் புது வீட்டுக்கு வந்ததும் பழைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மறந்துட்டீங்க. ஒரு தடவை வந்துட்டு போக கூடாதா? எங்கம்மா முடியுது, வேலையே சரியா இருக்கு. ஒரு நாள் நம்ம கிளவியை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேங்குது. அதுக்குள்ளதான் நீங்க முந்திக்கிட்டீங்களே. ஒன்னும் இல்லம்மா, என் பெரிய பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா. வர வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். தெரிஞ்சவங்க எல்லாம் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவசியம் எல்லாரும் வந்தணும் எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. கண்டிப்பா வரோம்மா. இவ்வளோன்னு இருந்தது,
இப்போ விசேஷம் சொல்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காலம் ஓடுதில்ல மாணிக்கம். அது சரி, எங்க சரோவை காணோம்? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியா? சரோவும் விசேஷத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். எப்ப வருவா? அது இன்னும் 2-3 நாள்ல வந்துருவா. அப்ப சரோ வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. கண்டிப்பா. நீங்களும் அவசியம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். அம்மா நீங்களும் வந்துருங்க. ஆ நிர்மலா நீ வந்துருமா? அப்ப நான் வரேம்மா. ஆ? டேய் மாணிக்கம், அந்த பொம்பளைகிட்ட நீ என்னடா சொன்ன? என்ன சொன்ன? மறந்துட்ட மாதிரி நடிக்காதடா. அந்த பொம்பளை சாரோ எப்போ வரும்னு கேட்டதுக்கு நீ என்னமோ சொன்னியே. அம்மா அது எதேச்சியா 2-3 நாள்ல வந்துருவான்னு டேய் சொன்னேன். உன் மனசுல இருக்கிறதானு சொன்னேன். என்னம்மா சொல்றீங்க? சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொல்றேன். ஏண்டா என்கிட்டே என்னமோ புரியாத மாதிரி நடிக்கிற? உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரணும்னு நீ முடிவு பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு அந்த நினைப்ப உன் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்க? போடா, இப்பவே போய் அவளை கூட்டிட்டு வா. இத பார், அப்படியே என்னையும் நிர்மலாவையும் வீட்டை விட்டு எங்கேயாவது அனுப்புறதுக்கு காசி ராமேஸ்வரம்னு டிக்கெட் எடுத்து கொடு. ஐயோ வேண்டாப்பா வேண்டாம். அது கூட எதுக்கு? வெளியூருக்கு லாரி அனுப்புறல்ல, அந்த லாரியில மூட்டையோட மூட்டையா எங்களையும் சேர்த்து ஏத்தி விட்டுருப்பா. நாங்க ஆந்திரா பக்கம் போய் கல்குவாரியில அடிமை வேலை செஞ்சா அது எங்க பொழப்ப ஓட்டிக்கிறோம்ப்பா. அம்மா இப்போ சரவை கூட்டிட்டு வரேன்னு எப்போ சொன்னேன்? டேய் 2-3 நாள்ல சரோ வந்துருவான்னு அந்த பொம்பளைகிட்ட நீ சொல்லல, அதுக்கு என்னடா அர்த்தம்? அம்மா 5 நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும்? நம்ம வீட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம கேட்டுச்சு, நானும் பதிலுக்கு ஏதாவது சொல்லணுமேன்னு மனசுல தோணுனதை சொல்லிட்டேன். அதத்தானடா நானும் சொன்னேன். உன் மனசுல பட்டதானே நீ சொன்ன. 2-3 நாள்ல சரோ இங்க வந்துட்டா நல்லதுன்னு உன் மனசுல பட்டிருக்கு. அதத்தானே நீ சொல்லிருக்க. புத்திசாலித்தனமா பேசுறியா? அண்ணன் வேற என்ன சொல்லிருக்கணும்னு நினைக்கிற? சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, இனிமே வரமாட்டான்னு அவகிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஓ சொல்லிருக்கலாமே. சொல்லியிருந்தா அந்த பொம்பளை இங்கேயே உட்காந்துக்கிட்டு முழு குடும்ப கதையும் கேட்டுட்டு ராத்திரி தான் போயிருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம பழைய வீட்டு ஏரியால போய் முழுசா தம்பட்ட அடிச்சிருக்கும். பரவாயில்லையா? ஏய் நீ வாயை மூடிட்டு போடா. நீ என்கிட்ட பேசாத. நான் ஒன்னும் உன் பேச்சுக்கு வரல. டேய் மாணிக்கம், என்னடா அவன் வாயை பார்த்துக்கிட்டு இருக்க? என்னம்மா பண்ண சொல்றீங்க? அவன் சொன்ன மாதிரி தான். நம்ம வீட்டு விஷயம் நமக்குள்ள இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த பொம்பளை கிட்ட அந்த மாதிரி ஒரு பதில சொன்னேன். நான் நம்ப மாட்டேன்டா, நான் நம்ப மாட்டேன். ஆம்பளை பயலுங்க புத்தி எனக்கு தெரியாதா? தெரியும்டா. என்ன ஒண்ணு, என் மாணிக்கம் மத்த பயலுங்க மாதிரி இல்ல. ஆத்தாளையும் கூட பிறந்தாலையும் விட்டு கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நீ ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டேடா. அடியே நிர்மலா, உன்னை ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்து தப்புடி, பெரிய தப்பு. கிளம்புடி, எனக்கு சேர்த்து அங்கே இடம் பாரு. நாம 2 பேரும் சேர்ந்து அங்கே போயிடலாம். பொண்டாட்டி புருஷன் புள்ளன்னு எல்லாரும் சௌக்கியமா சந்தோஷமா இங்க இருக்கட்டும். அம்மா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. இல்லப்பா, எனக்கு எதுக்குப்பா புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சுட்டோங்கிற பொல்லாப்பு? உனக்கு யாரு முக்கியமோ அவங்களோடவே நீ சந்தோஷமா இருக்கலாம். புருஷனு பொண்டாட்டி நல்லாவே இருங்க. அவ இஷ்டப்படியே அவளோட அக்கா தங்கச்சி அவளுங்க குடும்பம் குட்டி அவளுங்களுக்கு வேண்டியவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விருந்து வைப்பா. எனக்கு என் மக இருக்கா, என் பேத்தி இருக்கா. கிடைக்கிற காசை வச்சு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு எங்க காலத்தை நாங்க ஓட்டிக்கிறோம்ப்பா. அம்மா நான் ஏதோ எதேச்சா சொன்னதை வச்சு இவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்படுறீங்களே, இதுக்கெல்லாம் அவசியமே இல்லைம்மா. அம்மா நீங்க சொல்லாம இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கம்மா. உங்களுக்கும் நிர்மலாவுக்கும் வருத்தம் தர மாதிரி நான் எதையுமே செய்ய மாட்டேன். என்ன நம்புங்க. நம்பலாமாடா உன்னை? கண்டிப்பா நம்பலாமா. நான் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கும் நிர்மலாவுக்காக தாம்மா. அதை புரிஞ்சுக்காம நீங்க எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஹலோ ஹலோ கோபி, நான் போஸ் பேசுகிறேன். அடா போசனண்ணா, சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு உதவி மட்டும் பண்ணணுமே. உங்களுக்கு உதவி செய்யணுமா? சொல்லுங்கண்ணே, அதுதானே நான் காத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் கோபி. என்னண்ணே உதவி? ஒன்றும் இல்லை, ஒரு வடக்கத்தி கம்பெனிலேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது பேர் என்னன்னு கூட என் வாயில் நுழையல. ஒரு 15 பீஸு 15 கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டைலருங்க இந்த மாதிரி முன்ன பின்ன தச்சது கிடையாதா? அதான் அவங்க என்னமோ அளவுகளெல்லாம் கரெக்டாக வரைஞ்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தப்பு எதுவும் வந்துடக்கூடாது பாரு. இதில் நான் என்னென்ன செய்யணும்? மாஸ்டர்கிட்ட கேட்டேன். அதில் கோபிக்கு தான் முன்னனுபவம் அதிகமாக இருக்குது, அதனால் நீ பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னாப்புல. ஓ அதான் கோபி, முதல்ல ஒரு பெரிய ஆர்டராக வந்திருக்கு.
அதான் நீ பக்கத்தில் இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்குமேன்னு நினச்சேன். இவ்வளவுதானே, நான் வந்து கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேண்ணே. சரி கோபி, எப்போ வருவேன்? அண்ணே நான் இப்போ மாணிக்கண்ணன் கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அங்கே ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சு நான் அப்படியே உங்க கார்மெண்ட்ஸ்க்கு வந்துடுறேன். சரி கோபி, நான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுறேன். சரி சரி. சரிண்ணே. பார்த்தியாடா குமார், அவன் காலையில் எந்திரிச்சு அவன் வேலையை பார்ப்பான். இவன் என்னடான்னா முதல்ல ஒரு சகலையோட கடைக்கு போகிறானா, இன்னொரு சகலையோட கார்மெண்ட்ஸுக்கு போகிறானா. இப்படிலாம் இருந்தானா இவன் எப்பறம் உருப்பட போகிறான்? கரெக்டாக சொன்ன லட்சுமணா. அவன் என்னமோ ஃபோனில் வேலை சொல்கிறதும், இவன் என்னமோ அண்ணே சொல்லுங்கண்ணே, அதுக்காக என்ன காத்துட்டு இருக்குண்ணே, வெக்கம் இல்லாமல் பேசுறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அது மட்டும் இல்லடா, ஏன்டா இவன் சகலைங்களுக்கு எடுபடி வேலை பார்க்குவா, இவனை ஒரு மனுஷனா உருவாக்கணும். ஐயோ, இவன் இந்த பொசிஷனுக்கு வர நாம பேக்ரவுண்ட்ல எவ்வளவு பாடுபட்டு இருப்போம். இப்போ என்னடானா பலனா சகலைங்க அனுபவிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லடா, டேய் அவன் பொண்டாட்டியை மட்டும் தான்டா கூட்டு வருவான். இவன் என்னடானா பொண்டாட்டியோட சொந்தத்தெல்லாம் கட்டிட்டு அழுதுட்டு இருக்கானே. சச்சா, ரொம்ப கேவலமா இருக்குடா. சகலைங்களுக்காக அலைஞ்சு அலைஞ்சு இவன் தன் சொந்த வேலையை விட்டுருவான் போல இருக்க. அதை பத்தி நமக்கு என்னடா கவலை? அவன் சகலையோட காய்கறி கடையிலயோ இல்ல கார்மெண்ட்ஸ்லயோ சின்னதா ஒரு வேலை கிடைக்காம போயிட போகுது. வேலை கிடைக்கியா, ஆனா சம்பளம் கிடைக்கணுமே. சம்பளமா? அப்படியே அவனுங்க கொடுத்தாலும் இந்த பொசக்கட்ட பையன் வேண்டான்னு சொல்லிடுவான்டா. விஜயோட சொந்தக்காரங்க நீங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு இப்போ போன்ல பேசுறானே, அப்படி டயலாக் எல்லாம் அடிப்பான். கரெக்ட், சொன்னாலும் சொல்லுவான். கோபி, இப்ப எங்க வெட்டி முறிக்கிறதுக்காக விசில் அடிச்சுட்டு கிளம்புற நீ? ஜாலியா இருக்கேன், விசில் அடிக்கிறேன். இதுல என்ன உங்களுக்கு வைத்தறிச்ச? ஏண்டா இதுல என்னடா ஜாலி? மாணிக்கத்தோட காய்கறி கடைக்கு போய் லோடு இறக்கி வைக்க போற, அப்படியே அவன் சகலையோட கார்மெண்ட்ஸுக்கு போய் துணிகளை மடிச்சு வைக்க போற, இதெல்லாம் உனக்கு ஒரு ஜாலியா? ஓஹோ, உங்க கூட்டணி இன்னும் தொடருதோ? தற்காலிகமா தான். கோபிக்கு நல்ல புத்தியை கூட ஆண்டவனு ஆண்டவன் வேண்டிக்கிறோம். கூட்டு பிரார்த்தனை. அப்படி நல்லா வேண்டிக்கிங்க, உங்க 2 பேருக்கு நல்ல புத்தியை கொடுக்க சொல்லி. பேசுறீங்க பாருங்க பேச்சு. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓடி ஓடி உழைக்கணும். என்ன இது? போடா போ, ஊருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடு, எங்களை மட்டும் தெருவில் விட்டுடு. எவ்வளவு காலம் ஆடுற நாங்களும் பாக்குறோம். ஓ, எங்களை என்ன ஏத்துக்கிற நீ பண்ண இல்லையா? நான் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்ல, சமையல கவனிடா லூசு. அண்ணே வாங்க உட்காருங்க. என்னண்ணே வேலையில வந்து எதுவும் தொந்தரவு பண்ணிட்டானா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டீ காஃபி ஏதாவது? இல்ல இல்ல அதெல்லாம் வேணாண்ணே, இப்பதான் சாப்பிட்டேன். அலர்குளம் போயிட்டு வந்தேன். நடராஜன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானே. அவருக்கு என்ன, அங்க ஓடி ஆறுக்கு இடம்லாம் விஸ்தாரமா இருக்கா, இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்காரு. சரவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்கண்ணே. அண்ணே, நீங்க என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே. உங்க நிலைமை, உங்க மனசு, அதுல மறைஞ்சிருக்கிற பிரியம், உங்க தர்ம சங்கடம், இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேனே. சரவ என்ன சொன்னா? சரோனி உடனே புறப்பட்டு வரணுங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க. அதுலேயும் அவங்களையும் நடராஜையும் பிரிஞ்சு நீங்கள் எவ்வளோ வேதனைப்படுவீங்கிறத அவங்க நல்லாவே உணர்ந்துருக்காங்க. ஆனால் மாமாவும் ஒரு கேள்வி கேட்டார், அதுலேயும் ஒரு நியாயம் இருந்துச்சுண்ணே. என்ன சொன்னார்? அதாவது மாணிக்க மாப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அவர் நிர்பந்தத்தில் தான் இப்படி பேசினார், இப்படி நடந்துக்கிட்டாரு. இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் வந்து சொன்ன உடனே என் பொண்ணை நான் அனுப்பிச்சிட முடியுமா? மாணிக்க மாப்பிள்ளை உண்மையிலே என் பொண்ணை அங்கே வரணும்னு நினச்சிருந்தாருனா ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார். அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தானே. ஏன்னா நான் போய் கூப்பிட்டேன்னா அவர் அனுப்பிச்சி வச்சிட முடியுமா? நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணுறது நல்லதுன்னு. கரெக்டு தான். அப்புறம் என்ன, உடனே ஒரு ஃபோனை பண்ணிட வேண்டியதானே? இல்லை, எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு காலையில் கூட ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் சரோ வீட்டில் இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். 2-3 நாள் கழித்து இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நானே ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணே, அப்போ நான் கிளம்புறேன். இதை சொல்லிட்டு போகிறக்காக தான் வந்தேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ் கோபி. என்னண்ணே இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, நான் எப்படியே போசனை கார்மெண்ட்ஸ் போயிட்டு அப்புறம் என் கார்மெண்ட்ஸ் போகணும். வரேண்ணே, வரேன்.
என்னடி திரும்பி வந்துட்ட? அக்கா அந்த ரமேஷ் வந்தான், அதான் அதுக்கு ஒரு முடிவு தரணும்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என்னடி இது? திரும்ப திரும்ப இதே வேலையா போச்சு அவனுக்கு. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பேச வரானா, வேற என்னதாக்கா பண்றது? அவ்வளவுதான். இனிமே இதை அஜாக்கிரதையா விடக்கூடாது. மாமாட்ட சொல்லிட வேண்டியதா. அவர் பேசுற விதத்துல பேசினாதான் அந்த பையலுக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கே சொன்னேன்க்கா, இனிமே என்கிட்ட வம்பு பண்ணா நான் மாமா கிட்ட சொல்லிடுவேன்னு. இருந்தும் பயப்படாம வரான். இல்ல மாமா கையால வாங்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு. இரு, போன் பண்ணிட்டு வந்துடுறேன்.